அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களின் மீதும் இன்னும் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஃமினான ஆண்களின் பெண்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் வற்றாமல் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சத்திய பிரச்சார பேரவையினுடைய ஊடகத்தின் மூலமாக தொடர்படியாக பல்வேறுபட்ட மார்க்க அறிஞர்களுடைய உரைகளை செவிமடுத்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து தொடர்படியாக சில சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் காணலாம். ஏன் நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் காண வேண்டும்? அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வரலாறுகளை கூறியிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த வரலாறுகளை நாம் செவிமடுக்கக்கூடிய சமயத்திலே நம்முடைய ஈமான் என்பது வலுப்பெறும், நம்முடைய உள்ளம் என்பது சீரடையும், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வாறு அவர்கள் பின்பற்றினார்களோ அதே போன்று பின்பற்ற வேண்டும் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். இதற்காக தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு கூறியிருக்கிறான். அதே போன்றுதான் சஹாபாக்களுடைய வரலாறுகளும். சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எத்தனையோ நபிமார்கள் உலகத்திலே வந்தார்கள். வந்த அனைத்து நபிமார்களும் அவர்களுக்கென்று சில கூட்டங்கள் இருந்தன. ஆனால் எந்த நபிமார்களுடைய கூட்டங்கள், அந்த நபிமார்களை பின்பற்றிய தோழர்களுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள் எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய பல சஹாபாக்களுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே பின்வரக்கூடிய முஃமின்களுக்கு பல்வேறுபட்ட படிப்பினைகள் இருக்கிறது. அவருடைய ஈமான்கள் என்பது இவர்களுடைய வரலாற்றை கேட்கக்கூடிய அந்த தருவாயிலே அவர்களுடைய ஈமான் என்பது வலுப்பெறும். அந்த ஒரு காரணத்திற்காக தான் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் தொடர்ந்து வந்து பார்க்க இருக்கிறோம். காரணம், இந்த காலகட்டத்திலே முஃமின்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பது ஈமானிய பலவீனம் தான் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தன்னுடைய ஈமானிலே உறுதியற்ற நிலையிலே உலக ஆதாயத்தின் பாலும் உலகத்தினுடைய காரியங்களின் பாலும் இஸ்லாமா மார்க்கமா அல்லது உலக ஆதாயமா என்று வந்தால் உலக ஆதாயத்தை முற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய முஃமின்களை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை போன்றே வாழ்ந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் வரை கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்காக தான் இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இவருடைய பெயர் சயீத் இப்னு ஆமிர் அல் ஜுமஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவரை குறித்து வரலாற்று அறிஞர்கள் கூறும்போது அழகாக கூறி காட்டியிருக்கிறார்கள். சயீத் இப்னு ஆமிர் ரஜுலுன் இஷ்தரல் ஆஹிரத பித்துன்யா. சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் தெரியுமா? இஷ்தரல் ஆஹிரத பித்துன்யா, உலகத்திற்கு பகரமாக மறுமையை விலைக்கு வாங்கியவர். வ ஆஸரல்லாஹ வ ரசூலஹு அலா சிவாஹுமா, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை காட்டிலும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்னுரிமை அளித்த ஒரு மனிதர் என்பதாக வரலாற்று அறிஞர்கள் இவருடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து கூறிய பின்பாக இந்த வரியையும் பதிவு செய்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையிலே சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இவர் எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இவருடைய இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவுக்கு பின்பற்றினால்
எந்த அளவுக்கு மறுமைக்கு முன்னுரிமை அளித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். உஹது போர்க்களமானது முடிவடைகிறது. இந்த சமயத்திலே மக்கத்து வாசிகள் முஸ்லிம்களை பழி வாங்குவதற்காக 70க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கைதிகளாக பிடித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஹுபைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கைதியாக பிடித்து வருகிறார்கள். மக்கா முழுவதுமே ஹுபைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிடிக்கப்பட்டது என்பது அந்த மக்கத்து வாசிகளுக்கு அறிவிக்கப்பட்டு அனைவருமே புடைசோல ஹுபைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க வருகிறார்கள். ஹுபைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோ கழுமரத்திலே ஏற்றப்பட்டு அந்த இடத்திலே அவர்கள் அனைத்து மக்காவாசிகளுக்கு முன்பாகவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த கூட்டத்தில் தான் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் குறைஷியர்களோடு ஒருவராக ஹுபைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறார். ஹுபைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கழுமரத்திலே ஏற்றப்பட்ட நிலையிலே அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களிடத்திலே ஒரு விஷயம் முன்வைக்கப்படுகிறது. குறைஷியர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள். ஹுபைபே, நாங்கள் உங்களை இந்த இடத்திலிருந்து விடுதலை செய்து விடுகிறோம், ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹுபைப் கேட்கிறார். அதற்கு குறைஷியர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள், ஹுபைபே, நீ இருக்கக்கூடிய இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை நீ நினைத்துப்பார். அதை மட்டும் நீ செஞ்சேன்னு சொன்னால் உன்னை நாங்கள் விடுவிச்சிடுறோம் என்பதாக கூறுகிறார். அதற்கு ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான ஒரு பதிலை கூறி காட்டினார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு இருந்த அந்த நபி அவர்கள் மீது அந்த பாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறி காட்டினார்கள், நான் என்னுடைய இல்லத்திலே என்னுடைய குடும்பத்தார்களோடு சந்தோஷமாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதத்திலே ஒரு முள் குத்துவதை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கழுமரத்திலே எவ்வாறு ஏற்றப்படுவதை நான் தாங்கிக் கொள்வேன். ஆகவே என்னால் இந்த காரியத்தை செய்யவே முடியாது என்பதாக ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்து விட்டார்கள். இறுதியாக ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள், மக்களே, நான் 2 ரக்காயத் எனக்கு தொழுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்பதாக கூறி காட்டினார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களோ மரணம் என்று தெரிந்தும் கூட 2 ரக்காயத்துகளை சீக்கிரமாக தொழுந்து விட்டு அந்த மக்களை பார்த்து கூறி காட்டினார்கள், மக்களே, நான் ஏன் தெரியுமா சீக்கிரமாக இந்த 2 ரக்காயத்துகளை முடித்தேன்? நீங்கள் மரணத்திற்கு அஞ்சி நான் தொழுகையை நீட்டி விடுகிறேன் என்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தான் நான் 2 ரக்காயத்துகளை மிகவும் விரைவாக முடித்து விட்டேன் என்பதாக ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறி மீண்டும் கழுமரத்தில் ஏற்றப்பட்டு அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய கரமானது துண்டிக்கப்படுகிறது, அவர்களுடைய காலானது வெட்டப்படுகிறது. அவருடைய உயிரோடு இருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய உடலினுடைய ஒவ்வொரு பாகமும் துண்டிக்கப்பட்டு ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்திலே அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு வார்த்தையை கூறுகிறார், அல்லாஹும்ம யா அல்லாஹ் லா தத்ருகுஹும், அவர்களை நீ விட்டுவிடவே செய்யாதே, வக்துல்ஹும் பததா, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாக தேடி அவர்களை கொலை செய்வாயாக என்று அந்த மக்களை பார்த்து ஒரு துவாவை செய்துவிட்டு அவர் மரணிக்கிறார். இதுதான் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணம். இந்த மரணம் நடந்த பின்பாக அவர் மரணித்தக்கூடிய அந்த விஷயம், அவர் தொழுத நிலை அனைத்தையும் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்டு கொண்டே இருந்தார்கள். மக்கள் அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றார்கள். நாட்கள் செல்ல செல்ல அனைவரும் அந்த சம்பவத்தை மறந்து விட்டார்கள், ஒரே ஒருவரை தவிர. அவர் தான் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களால் இந்த சம்பவத்தை மறக்க முடியவில்லை. அவர் உறங்கினாலும் சரி, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முகம் அவர்களுக்கு முன்னால் வருகிறது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு முன்னால் வருகிறது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த பற்று அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்ட அந்த ஈமான் என்பது சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தூக்கத்தை தொலைக்க ஆரம்பித்தது. இறுதியாக சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணத்தின் காரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்த ஒரு முஸ்லீமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டமும் முடிந்து விடுகிறது.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு இவருக்கு மிகப்பெரிய ஒரு இணைப்பு இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலமும் முடிந்து விடுகிறது. இறுதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டம். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சஹாபி என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சபையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்ப்பதற்காக உள்ளே நுழைகிறார். நுழைந்த அந்த சமயத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே சயீத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வருகையை பார்த்து, சயீதே அவுசினி, சயீதே எனக்கு ஏதாவது ஒரு உபதேசத்தை செய்யுங்கள் என்று யார் கேட்டார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே பற்று கொண்டவராக, பிடிப்பு கொண்டவராக இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வாறு கேட்டவுடன் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபதேசத்தை மேற்கொள்கிறார்கள். யா உமர், உமரே, லா தக்ஷன் நாஸ ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்கள் மக்களை அஞ்சாதீர்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை இந்த உலகத்திலே நீங்கள் நிறைவேற்றுவதிலே அல்லாஹ் உங்களை அரசராக ஆக்கியிருக்கிறான். அவனுடைய சட்டத்திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது உங்களின் மீது கடமை. அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த விஷயத்திலே நீங்கள் யாருக்குமே அஞ்ச வேண்டாம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே நீங்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருங்கள். லா தக்ஷ லௌமத லாயிம், யாராவது இந்த சட்டத்தை நான் நிறைவேற்றினால், அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தை நான் இந்த உலகத்திலே நிலைநாட்டினால், இவர் என்ன வஞ்சிப்பாரே, அவர் என்ன ஏசுவாரே என்று நீங்கள் பயப்படவே செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பழிப்போருடைய பழிப்புக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவர் உபதேசம் செய்தார். அதே போன்ற அழகான மற்றொரு உபதேசத்தை மிக அழகாக குறிக்காட்டினார். அல்லா துஹாலிஃப கௌலுக ஃபஅலக், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, உங்களுடைய சொல்லுக்கு உங்களுடைய செயல் முரண்பட்டதாக மாறிவிட வேண்டாம். எதை நீங்கள் சொல்லுகிறீர்களோ, எதை நீங்கள் கூறுகிறீர்களோ, ஏவுகிறீர்களோ, அதை நீங்கள் முதலிலே பின்பற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே உபதேசம் செய்தார்கள். இந்த அளவுக்கு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக, பிறருக்கு உபதேசம் செய்து தானும் தன்னுடைய வாழ்நாளிலே இருக்கக்கூடியவராக, அமல் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். இதன் பின்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சஹாபியை ஹிம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நகரத்திற்கு கவர்னராக நியமிக்கிறாங்க. ஹிம்ஸ் நகரத்திற்கு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னராக நியமிக்கப்படுகிறார். கவர்னராக நியமிக்கப்பட்ட உடனே ஒரு நாள் அந்த ஹிம்ஸ் நகரத்திலிருந்து அந்த மக்கள் எல்லாருமே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நகரத்து மக்களை பார்த்து சொல்கிறாங்க, ஹிம்ஸ் நகரவாசிகளே, உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பெயர்களை எனக்கு கொண்டு வாங்க. நான் என்னால் முடிந்த செல்வங்களை தருகிறேன், அந்த ஏழைகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அதன் பின்பாக அந்த ஹிம்ஸ் நகரத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஊரிலே இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுடைய பட்டியலை கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கரத்திலே தருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஏழைகளுடைய பட்டியலை பார்த்தது தான் தாமதம், அவர்களுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் வழிகிறது. ஏன் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த ஏழைகளுடைய பட்டியலிலே முதலாவது யாருடைய பெயர்னு சொன்னால் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயர் தான் முதல் பெயராக இருக்கிறது. யார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மிகப்பெரிய நகரத்திற்கே கவர்னராக, ஆட்சியாளராக நியமித்தார்களோ, அவருடைய பெயரை கண்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கண்களே குலமாக மாறியது என்று சொன்னால், எந்த அளவுக்கு உமர் அந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எளிமையான ஒரு கவர்னராக வாழ்ந்திருப்பார். இன்னும் அவரை பற்றிய சம்பவத்தை தொடராக அடுத்த தொடரிலும் நாம் தொடர்ந்து காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.